ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிதா சத்யா விலாக். இங்கே பெங்களூரில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் 2 நாள் ரொம்ப க்ளவுடியாக இருக்குது, வெயிலே இல்லை, ரொம்ப கூலிங்காக இருந்துச்சு. சரி, ஒரு லாங் ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எலக்ட்ரானிக் சிட்டிலேருந்து ஓசூர் வந்து எங்களுக்கு பக்கம் தான். ஸோ அங்கே வரையும் போயிட்டு வரலாம் சரி சும்மா போவேன். வீட்லேயும் காய்கறி எல்லாம் காலி ஆகிடுச்சு, சரி அப்படியே காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி போயிருந்தோம். ஸோ அங்கே போய் நாங்கள் வந்து உழவர் சந்தைக்கு தான் போயிருந்தோம். ஓசூரில் இருக்க உழவர் சந்தைக்கு அங்கே போயிட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே பெங்களூரை கம்பேர் பண்ணும்போது ஓசூரில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. சொல்லப்போனால் மஷ்ரூம் வந்து 40 ரூபா தாங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா ஒரு பாக்கெட்டு. இன்றைக்கி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாங்கிட்டு வந்து மஷ்ரூம் வச்சு என்னோட ஸ்டைலில் மஷ்ரூம் பிரியாணி தான் செய்ய போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். மெயினாக வந்து தாளிப்பு வடகம்னு சொல்லி வித்துட்டு இருந்தாங்க. இது நான் வந்து யூடியூப்பில் அங்கங்கே தான் பார்த்துருக்கேன், நேரில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஸோ பக்கத்தில் போன உடனே ரொம்ப நல்ல வாசனையாக இருந்துச்சு. இதை பார்த்த உடனே என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்து சாப்பிட போயிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை இது சாப்பிட்ற ஐட்டம் இல்லை, தாளிப்பு வடகம், வெங்காய வடகம் அப்படின்னு சொல்லிவாங்க. இது வந்து குழம்பு தாளிக்கும் போது இதை போட்டு தாளிச்சோம்னா நல்ல மணமாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குன்னு சொன்னாங்க. 3 வந்து 50 ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கினேன். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன் நேரில். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபாய்க்கு 3 வாங்கிட்டு வந்தேன். 10 ரூபானா ரொம்ப குட்டி குட்டி தக்காளியாக இருக்கும், ரொம்ப பழமாக. இந்த தக்காளி வந்து கிலோ வந்து 25 ரூபா. இது வந்து நாட்டு தக்காளி. ஸோ இதுதான் வந்து ரசத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது சொல்லி ஆகணும், செவ்வாழைப்பழம் வந்து 1 கிலோ வந்து இங்கே 90 ரூபா 100 ரூபா சொல்லுவாங்க. ஓசூரில் நாங்கள் வாங்கும் உழவர் சந்தையில் வந்து 60 ரூபான்னு சொல்லி 1 கிலோ வாங்கினோம். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் 20 ரூபா. இது கூட கொஞ்சம் இங்கேயே அது 10 ரூபா 15 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பீன்ஸ் வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இந்த லெமனை சொல்லணுங்க. இந்த லெமன் வந்து இங்கே ஒரு லெமன் வந்து 5 ரூபா சொல்லுவாங்க, சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும். இல்லைன்னா 3 வந்து 20 ரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க. 20 ரூபா, ஆமாம், 4 பழம் 20 ரூபா சொல்லுவாங்க. நான் வந்து 6 பழம் வந்து 10 ரூபான்னு சொன்னாங்க. எனக்கு சின்னதாக தான் இருக்குது, இருந்தாலுமே 6 பழம் 10 ரூபா, நல்லாவும் இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக அவங்களுடைய மரத்திலே பறிச்சுட்டு வந்தது. அதனால தான் அவங்களால இந்த விலைக்கு கொடுக்க முடியுது. ஸோ 6 பழம் 10 ரூபா நான் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பூண்டு விலை ரொம்ப அதிகம். ஐயோ என்ன சொல்கிறது, இங்கேயும் அங்கேயும் எல்லாமே ஒரே தான். 1/4 கிலோ வந்து 80 ரூபா சொன்னாங்க. எனக்கு இதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, என்னடா இவ்வளோ விலையா, பூண்டுக்கு இவ்வளோ விலையா அந்த மாதிரி இருந்துச்சு. 1/4 கிலோ வந்து 80 ரூபா சொல்லிட்டாங்க. சரி, வேறு வழியில் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் வந்து 25 ரூபா 1 கிலோ. அதுக்கப்புறம் இஞ்சி வந்து எவ்வளோ, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எவ்வளோக்கு வாங்கணுன்னு. 100 கிராம் இது வாங்கியிருக்கிறது. புதினா வாங்கிட்டு வந்தேன். புதினாவும் சரி இதெல்லாம் இங்கே கிடைக்கும், இருந்தாலும் சரி போயிட்டோம் மார்க்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. முட்டை வந்து 6 ரூபா, இங்கேயும் அதே ப்ரைஸ் தான். அவ்வளோதான், இவ்வளோதான் நான் வாங்கிட்டு வந்தேன். கம்மியாக தான் திங்ஸ் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து நைட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் மஷ்ரூம் வச்சு மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மஷ்ரூமை கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், அப்போ தான் அதோட கலர் சேஞ்ச் ஆகாது. பிரியாணிக்கு தேவையான புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சீரக சம்பா ரைஸில் தான் இன்றைக்கி நான் பிரியாணி பண்ண போகிறேன். அதை தண்ணியில் 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தயிர், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் நம்ம பிரியாணி, இதை வச்சு தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். இன்றைக்கி குக்கரில் தான் நான் பிரியாணி செய்ய போகிறேன். தம் பிரியாணியெல்லாம் எனக்கு அவ்வளோ பண்ண தெரியாது, குக்கர்னால் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெய் எடுத்து கொஞ்சம் உருக்கி அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் பிரியாணிக்கு தேவையான பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அதோட கலர் சேஞ்ச் ஆனதும் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் லைட்டாக வதக்கிட்டு ஒரு கைப்படி அளவு புதினா இலையை அதில் சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து எப்பயுமே நல்லா வதங்கணும். அப்புறம் மஷ்ரூமை தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்து அதையும் சேர்த்து வதக்கிடுறேன். இப்போ லைட்டாக ஒரு மூடி போட்டு அதை லைட்டாக கொஞ்சம் வதங்கட்டும் எண்ணெயில். அது வதங்கிட்டு இருக்கிறப்பே இங்கே தயிர் வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் 2 சில்லிஸும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கர்டு ஆட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி நிறைய ஆட் பண்ணிடக்கூடாது. அதில் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது சைடில் ஊற வச்சிடலாம். ஊற வச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ மஷ்ரூம் எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கிறதுல அதோடு சேர்த்து பிரியாணி மசாலா, கொஞ்சம் சில்லி பவுட்ரு ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்த ரைஸையும் அதில் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு இப்போ மூடியை போட்டு
க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் மாட்டிடலாம். ஒரு 2 விசில் வந்தால் இது சரியாக இருக்கும். இப்போ என்னுடைய பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்ப்போமாங்க. மஷ்ரூம் பிரியாணி பக்கத்தில் கட்டுங்க. எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு. ஏதாவது பிரியாணி மாதிரி வாசனை வருதா? ஏதோ வருது. டேஸ்ட் பண்ணி பாரு, சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. கொஞ்சமாக போதும். இன்னும் கொஞ்சம் போடுறேன். போதும். ரொம்ப கொஞ்சம் தண்ணி அதிகமாக போயிடுச்சோ? போதுமா? சூப்பராக இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்கு. வீடியோக்காக சொல்லக்கூடாது. உண்மையிலே நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஓகே பாய் சொல்லிடு. பாய்.